நான் ஒரு லேப்டாப் வச்சிருக்கேன் சார். என் லேப்டாப்ல வந்து i3 ப்ராசஸர். அதே இது பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டு லேப்டாப் வச்சிருக்காரு. அவரும் i3 ப்ராசஸர் தான் வச்சிருக்காரு. 8 ஜிபி ரேம் தான் வச்சிருக்காரு. பட் ரெண்டுக்குமே ஈக்குவல் ஸ்பீடு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கம்மியா இருக்கு சார். ஆனா பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாவும் இருந்தது. என்னோட லேப்டாப்ல வெறும் 30,000 தான். அவர் லேப்டாப் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 45,000 வரைக்கும் சொல்றாரு. பட் அவரும் i3 தான் வச்சிருக்காரு அப்படின்னா, என்ன முக்கியமான டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸர்ல இருக்குங்க. எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா i3 ப்ராசஸர் அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியும். அந்த i3 ப்ராசஸர்ல தேர்ட் ஜென்ரேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மினிமம் இப்போ 11th 12th ஜென்ரேஷன் 13 ஜென்ரேஷனுக்கு மேல போயிடுச்சு. ஸோ அப்ப நான் வச்சிருக்கிற லேப்டாப்ல பாத்தீங்கன்னா நான் i3 வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 11th ஜென்ரேஷன் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்டும் 11th ஜென்ரேஷன் தான் சார் வச்சிருக்கிறாருன்னா, அந்த ப்ராசஸர்ல ஸ்பீடுன்னு ஒன்று இருக்கும். இந்த ப்ராசஸர்ல பாத்தீங்கன்னா 2.8 ஜிகாஹெர்ட்ஸ் ஸ்பீடு, 3 ஜிகாஹெர்ட்ஸ் ஸ்பீடு அப்படின்னு சொல்லி ஸ்பீடு கூடும். ஸோ அப்ப i3 தான் ப்ராசஸர் வச்சிருப்பாங்க. பட் ஆனா 11th ஜென்ரேஷனா தான் இருக்கும். அந்த 11th ஜென்ரேஷன்ல ப்ராசஸர் ஸ்பீடு கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால பிரைஸ் கொஞ்சம் கூடுது. அதனால வந்து எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, நான் வந்து ரேட் ரொம்ப அதிகமா வாங்கிட்டேன், என் ஃப்ரெண்டு கம்மியா தான் வாங்கியிருக்கிறாரு அப்படிலாம் இல்லைங்க. ரெண்டு லேப்டாப்பை ஒர்க் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ப்ராசஸரையும் தாண்டி ஸ்பீடு அதிகமாக இருக்கிற ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா நிறைய லோடு தாங்கும். எக்ஸாம்பிள் நிறைய சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பராக ஒர்க் ஆகும், கேமிங்லாம் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. அது ரிலேட்டடான ஒவ்வொரு வீடியோவை பார்க்கலாம். தேங்க்யூ.